டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட சீசன் 3 நிகழ்ச்சி மூலமா திரும்பவும் ஆங்கரிங் பக்கம் வந்திருக்கிறாங்க தொகுப்பாளினி மணிமேகலை. இந்த நிலையில சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல மணிமேகலை ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில ஆங்கரா வந்தது பத்தியும் தன்னோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் பத்தியும் அந்த பேட்டியில ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி நல்ல தொடக்கமா அமைஞ்சிருக்குது. மக்கள் எப்பவும் அவங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க. டான்ஸ் நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளனியா வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கும் டான்ஸுக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது மட்டும்தான் பொருத்தம். ஸ்கூல் நாட்களில் கூட நான் டான்ஸ் பண்ணது கிடையாது. எனக்கு டான்ஸ் சரியாக வராது அப்படின்றதுனால நல்ல டான்ஸ் வர ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். மக்கள் எப்பவும் அவங்க அன்பை கொடுத்துருக்குறாங்க, நேர்மையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சிக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 பேர் ஏதாச்சும் சொன்னால் கூட ஒரு 10 பேர் நீங்கள் நல்லா பண்ணீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை சமீபத்தில் புதுசாக வீடு வாங்கினதை பற்றியும் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் அவங்க வீடு வாங்கினது எங்களுக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டு. எங்களை பற்றி எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும். சென்னையில் பெரிய உறுதுணை எதுவுமே இல்லாத நேரத்தில் ஒன்று நினைப்போம்ல, அப்படி நினச்ச விஷயம்தான் இப்போது நிறைவேறி இருக்குது. எங்களோட உழைப்பில் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம், அந்த விஷயம் நடந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமும் கூட. நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். காருக்கு இஎம்ஐ கட்டலை அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு. முதல்ல நாங்கள் i20 கார் வச்சுருந்தோம். 3 மாதம் இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு 4வது மாதம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நானும் என் கணவர் ஹுசைனும் பரஸ்பரம் ஆறுதல் சொல்லிக்கிட்டோம். அப்போது நாங்கள் அடுத்த 4 வருஷத்தில் ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினோம். ஆனால் நாங்கள் நினச்ச இந்த விஷயம் அடுத்த 2 வருஷத்தில் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி வீடு வாடகை கொடுக்கவும் சில சவால்கள் சந்திச்சிருக்கோம். இந்த நேரங்களில் எனக்கு ஹுசைன் தான் ஆறுதல். அவர் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை தைரியத்துக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷங்கள் மீடியா துறையில் இருந்தால் நிச்சயமாக சினிமா வாய்ப்புகள் வரும், எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பக்கம் பெருசாக ஐடியா இல்லை. என்னோட கணவர் அந்த பக்கம் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இப்போவும் தொடர்ந்து குறும்படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாக நானாக தான் சன் மியூசிக்கில் ஆடிஷன் அட்டன் பண்ணி வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் மற்ற 2 சேனலில் கிடைச்ச வாய்ப்பு தானாக வந்தது தான். சன் மியூசிக்கில் இருந்த நேரத்தில் எல்லாரும் என்னைய சன் மியூசிக் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடையாளப்படுத்தினாங்க. கமல் சார் உட்பட பல பெரிய பிரபலங்களோட நேர்காணல்கள் நான் அங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, குக்கு வித்து கோமாளி, இப்போது டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சியிலையும் அந்த நிகழ்ச்சியோட பேரை வச்சு தான் என்னை அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.